Hi friends, welcome to Chennai Homemaker channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்டனிங்கில் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது கலாடியம்ஸ் வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கலாடியம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய நேம்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸும் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு நார்மலாக கலாடியம்னு சொல்லுவோம், இல்லைனா ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் சொல்லுவாங்க, எலிஃபண்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏஞ்சல் விங்ஸ், இப்படி நிறைய பேர் இருக்குது. ஆனால் இதை வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இதில் வந்து எக்கச்சக்கமாக கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுல 2 கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு கலரில் வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இந்த கெலாடியம் பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு வெரைட்டி. அதாவது நார்மலாக ஒரு கிழங்குக்கு நம்ம என்னங்க செய்வோம், சின்னதாக வந்து கிழங்கு மட்டும் ஊனி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு செடியாக வரும் இல்லையா, அதே போல் தான். அதையும் அந்த கிழங்கை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சும்மா குட்டி குட்டி பீஸ், கொஞ்சம் சின்னதாக பீஸ் கிடச்சா கூட உங்களுக்கு அதுலேருந்து கூட முளைக்கும். அந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்டு தான் இது. வளர்க்குறதுங்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் கிடச்சா கூட போதும், அதுவாக வந்து உங்களுக்கு நிறைய கண்ணுகள், புதிய புதிய கண்ணுகள் அதுலேருந்தே உங்களுக்கு நிறைய வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு கிடச்சா கூட போதும், அதை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி கூட இங்கே வச்சாலும் இந்த பிளான்ட்ஸ் வரும். இந்த கலாடியமில் பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட பூக்குங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது தான் அதோட பூ, அதாவது மொட்டு மாதிரி இருக்குது. இது ரொம்பலாம் விரியாது, ஜஸ்ட் இப்போ வந்து ஆந்தோரியம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூவோட பூக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விரிஞ்சால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய செடி, அதாவது வேறு வேறு இலைகள் வந்து இருந்தாலும் கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து புதிய புதிய கண்ணுகள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அது போக இதை நீங்கள் வந்து கொஞ்சம் தோண்டி எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து கிழங்குகள் நிறைய கிடைக்கும். அப்படி கூட நீங்கள் கிழங்கு எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன கிழங்காக இருந்தாலுமே ரொம்ப ஆழமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு செடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக எடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஆழமாக போட்டிருக்கோம். ஸோ நம்ம பாட்டுக்கு தோண்டி இப்படி நம்ம பிடுங்கி இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த செடி வந்து சீக்கிரமாக பிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு கிழங்கு இருக்கும், அந்த கிழங்குல வந்து கூட மறுபடியும் உங்களுக்கு துளுக்க ஆரம்பிக்கும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ இதை எப்படி நடலாம்ங்கிறத சொல்லிடுறேன் நான். இப்போ கிழங்கு வந்து நிறைய பிடுங்கியிருக்கேன் பாருங்கள். அதிலலாம் குட்டி குட்டியாட்ட உங்களுக்கு வந்து சின்னதாக கூட இருக்குது பாருங்கள். அதை நான் நட்டு வைக்க போகிறேன். அதுக்கு மண் கலவை நான் வந்து ஜஸ்ட் நார்மலாக எடுக்கிறது தாங்க. மண் எடுத்துருக்கிறேன் ஒரு பங்கு, அப்புறமா உரம் எடுத்துருக்கிறேன் அதுவும் ஒரு பங்கு ஈக்குவலாட்டு. அதுக்கு ஹாஃப் வந்து நான் கொக்கோ பீட் எடுத்துருக்கேன். இதை நார்மலாக நான் எல்லாத்துலேயுமே வைக்கிறது. நான் கவரில் தான் வச்சுருக்கேன், சேல்க்காக வச்சுருக்கேன். அதே போல் அந்த கவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மண் ஃபில் பண்ணிட்டீங்க, தண்ணி வந்து போகுதாங்கிறது எப்போவுமே ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி விட்டுக்கோங்க, அப்படியே உங்களுக்கு அழகாக ட்ரெயின் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து செடியெல்லாம் நட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரெயின் ஆகுது. அப்படி ட்ரெயின் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்ணி வெளியேற்றுறதுக்காக அந்த ஓட்டையெல்லாம் அந்த கவர்ஸ்லேயோ இல்லை பாட்லேயோ இருக்குதான்னு பார்த்துக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து உங்களுக்கு எப்போவுமே இந்த செடி நீங்கள் ஏதாவது பிடுங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் உடனே நட முடியல அப்படின்னா உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 1 hour லேட் ஆச்சு தான், அதனால் சரி ஓகே தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக போட்டு தான் வச்சுருக்கேன் நான். இப்போ இதை நட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா நடுறேன் நான். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து லாஸ்ட்டாக உள்ளது கிழங்கும் வச்சுருக்கேன். அந்த கிழங்குமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து குட்டி குட்டியாக அதாவது ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம், 4 பீஸாக வச்சா கூட உங்களுக்கு வரும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும், தன்மையை பொறுத்து. என்னோடய செடிகள் வந்து வளர்ந்துருக்கு. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் வேர் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப பெரிய செடியாக இருக்குது, லீஃபே ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கேற்றபடி பாருங்கள், வேருமே ரொம்ப நிறைய போட்டிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி வச்சுன்னா இதில் ஆக்சுவலி உள்ள கிழங்கு இருக்கும், வேறுன்னு கிடையாது, கிழங்கு கூடையே அப்படி வேர் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இன்னொன்று நான் எடுத்துக்கிறேன். சரி பாருங்கள், இதுக்கும் வேர் போட்டிருக்கு. இதுவும் எடுத்தாலுமே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சின்னதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், அதாவது இவ்வளோ தான் வேர் போட்டிருக்கும் அப்படின்னு. நான் வந்து கவர்ஸில் வச்சது என்னென்னா, நான் கொஞ்சம் திரும்பி மாற்றி நடுறதுக்காக நான் கவர்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தொட்டிகளில் நடத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் நிறைய உங்களுக்கு படைப்புகளோட ரொம்ப அடர்த்தியாக உங்களுக்கு வரும்.
இந்த கலரும் எங்கள் வீட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா ரெட்டு கம்மியாக இருக்கும், ஒயிட் வந்து டாட்டாக அங்கங்கே இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது, அப்படியே காணாமையே போன மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு பிளான்ட்ஸ்லாம் மாற்றினதில். ஆனால் அந்த குட்டி குட்டி கிழங்கு இருந்திருக்கும் போலங்க, அந்த குட்டி கிழங்குல கூட நிறைய சாப்ளிங் குட்டி குட்டியாக வந்திருக்கு. நான் இப்போ அதை வந்து தனியாக கூட நட்டு வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் இந்த கெலடியம் வந்து நர்சரியில் போனீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். ஒயிட் வித் க்ரீன்லாம் அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். சென்னை ஹோம்மேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.